அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாளையில இருந்து ரபியுல் அவ்வல் மாதம் ஆரம்பமாக இருக்கிறது. ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்டோம்னா, அதாவது நபிகள் நாயகத்தை நாங்கள் புகழுகிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலை நாங்கள் துதிக்கிறோம், துதிபாடுகிறோம் என்பதாக சொல்லி நாளையிலிருந்து சில பள்ளிவாசல்களில் மக்ரிபிலிருந்து எஷா வரைக்கும் என்ன செய்வாங்க, சுபஹான மௌலுது ஓதுவாங்க. அந்த சுபஹான மௌலுதில் அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்கிறாங்களாம். அல்லாஹ்வுடைய ரசூலை என்ன செய்கிறாங்களாம், அவங்களுடைய புகழ்ச்சியை உட்காந்துக்கிட்டு பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்டு பாடுறாங்களாம். அல்லாஹ்வுடைய ரசூலை சங்கைப்படுத்துகிறாங்களாம். அப்போ சில பள்ளிவாசலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, நாளையிலிருந்து ரபியுல் மாதம் 1 இருந்து ரபியுல் அவ்வல் மாதம் 12 தேதி வரைக்கும், இந்த 12 நாட்களுக்கு மக்ரிபிலிருந்து எஷா வரைக்கும் அல்லாஹ்வுடைய வீட்டில் உட்காந்துக்கிட்டு சுபஹான மௌலுது ஓதுவாங்க. சில பள்ளிவாசலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஃபஜ்ர் சலாத்தை முடிச்சுட்டு அந்த தொழுகைக்கு பின்னாடி என்ன செய்வாங்க, அந்த ஃபஜ்ர் தொழுகையினுடைய நன்மையை ஃபுல்லாக நாசமாக்கணும் இல்லையா, அதுக்காக வேண்டி ஃபஜ்ர் தொழுகையை முடிச்சு போட்டு என்ன செய்வாங்க, சில பள்ளிவாசலில் சுபஹான மௌலுது ஓதுவாங்க. சில பள்ளிவாசல்களில் அசர் சலாத்துக்கு பின்னாடி என்ன செய்வாங்க, அசர் தொழுகையை முடித்ததற்கு பிறகு பள்ளிவாசலில் உட்காந்து சுபஹான மௌலுது ஓதுவாங்க. அப்போ நாளையிலிருந்து ஒரு 12 நாட்களுக்கு இந்த மௌலுது பள்ளிவாசலில் ஓதப்படும். அதே மாதிரி வீடுகளில் என்ன செய்வாங்க, ஓதுவாங்க, தெருக்களில் ஓதுவாங்க, இப்படிலாம் ஓதுவாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அப்போ இப்படி ஓதுறதை மார்க்க அனுமதிக்குதா, அதை நாம் தெரிஞ்சுக்கிடணும். ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்டோம்னா நபிகள் நாயகத்திற்கு ஒரு மௌலுது. அடுத்த மாதம் ரபியுல் ஆஹிர் வந்துட்டோம்னா மொய்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி இருக்கிறாங்க இல்லையா பக்தாதில், அவங்க பேரால் ஒரு மௌலுது. மாஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்க்கு ஒரு மௌலுது கிதாப் வச்சுருக்கிறாங்க, சுபஹான மௌலுது. மொய்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானுக்கு முஹையத்தீன் மௌலுது எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், முஹையத்தீன் மௌலுது. அவுலியாக்களுக்கெல்லாம் பெரிய அவுலியா யார், மொய்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லா அவுலியாக்களுக்கும் பெரிய அவுலியா. குட்டி குட்டி அவுலியாக்கள் இருக்கிறாங்க, அவங்க தலைக்கு மேலே அவங்க பாதம் இருக்குதான். குட்டி குட்டி அவுலியாக்கள் இருக்காங்க பாருங்கள், உங்கள் ஊரில் எங்கள் ஊர்லலாம் அவுலியாக்கள் இருக்கிறாங்கல்ல, சிந்தாமதார் அப்பா, சையத் அலி ஃபாத்திமா, அந்த 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 கேரள கரையோரம் பீமா பாத்திமா, தக்கலையில் பீரமூதப்பா, இவங்களாம் குட்டி குட்டி அவுலியாக்கள். இவங்களுடைய தலைக்கு மேலால் மொய்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானுடைய பாதம் என்ன செய்யும் இருக்குது. அவ்வளோ பெரிய அவுலியா யார், மொய்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி. இவங்கெல்லாம் அவுலியாங்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நாம் உடன்பட மாட்டோம். இவங்க அவுலியான்னு சொல்கிறாங்க இல்லையம்மா, நாம் உடன்படுவோமா, மறுப்போம். இவங்கெல்லாம் அவுலியா கிடையாதுன்னு சொல்லுவோம், அவுலியா கிடையாதுன்னு சொல்லுவோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் யாரே அவுலியா என்று சொல்லுகிறார்களோ அவங்க மட்டும்தான் அவுலியா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் திருமறை குர்ஆனிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி ஹதீஸ்ன்னு சொல்கிறோம்னா அந்த ஹதீஸிலேயும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் யாரே சுட்டி காண்பித்து இவங்க அவுலியா என்று சொல்கிறாங்களோ அவங்க தான் அவுலியா. மற்றபடி யாரும் அவுலியான்னா சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தீர்மானிப்பான், சரியா. ஃபிரௌனுடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க யார், அவுலியா. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க யார், அவுலியா. அதே மாதிரி நபிகள் நாயகத்தோடு தோழமை கொண்ட சஹாபா பெருமக்கள் இருக்கிறாங்களா, அவங்க எல்லாருமே அவுலியா. ஃபிரௌனுடைய தர்பாரில் வக்கால ரஜுலு மூமினு மின் ஆலி ஃபிரௌன, ஃபிரௌனுடைய குடும்பத்தாரில் மூமினான ஒரு ஆம்பளை இருந்தார் அப்படின்னு போட்டு அல்லாஹ் சொல்ல அப்படியே அவர் அவுலியா. மற்றபடி யாரும் அவுலியாலாம் கிடையாது. மற்றபடி யாரும் அவுலியாலாம் என்ன செய்ய முடியாது, உத்தரவாதமாக கொடுக்காம அருமையில் அல்லாஹ் தீர்மானிப்பான், அப்போ பார்த்துக்கிடலாம், சரிங்களா. அப்போ ரபியுல் அவ்வல்ல நபிகள் நாயகத்திற்கு ஒரு மௌலூது, ரபியுல் ஆஹிரில் மொய்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானிக்கு ஒரு மௌலூது, சரிங்களா. இப்போ விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சுபஹான மௌலூதில் மௌலூது அப்படிலாம் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் நபிகள் நாயகத்தை புகழுகிறோம், நபிகள் நாயகத்தை நாங்கள் கண்ணியப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் நபிகள் நாயகத்தை புகழக்கூடாதுலாம் நாம் சொல்லலை. நாம் யாராவது சொல்கிறோமா,
இந்த வஹாபி சஹாபிகள் நபிகள் நாயத்தை புகழக்கூடாதுன்னு சொல்லப்பட்டு இவன் இட்டு கட்டி நம்ம மேலே அபாண்டத்தை சொல்லுவான். யார்? குராஃபிகள் வந்து மௌலூதை ஓதி போட்டு எப்போ மௌலூது ஓதாதீங்கப்பா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதில் இவ்வளோ தப்பு இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னோம்னா வஹாபிகள் மௌலூது ஓதக்கூடாதுன்னு சொல்லி போட்டான்னு சொல்லி போட்டு பொருளே கிளப்பி விட்டுருவான். நாம் வந்து நபிகள் அப்போ மௌலூது ஓதக்கூடாதுன்னு சொல்லி போட்டு அப்படி ஒரு பொருளையே கிளப்புவான், கூட இன்னொரு பொருளையும் சேர்த்தே கிளப்புவான். என்னத்தை கிளப்புவான்? நபிகள் நாயகத்தை புகழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறான். நபிகள் நாயகத்தை புகழக்கூடாதுன்னு நாம் சொல்லலை. நபிகள் நாயகம் புகழுக்கு உரியவங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் யார்? புகழுக்கு உரியவங்க. நாம் அல்லாஹ்வுடைய ரசூலை வந்து புகழக்கூடாதுன்னு நாம் சொல்லலை. அது நல்லா விளங்கிக்கிடணும். இந்த மடை மாற்றம் சொல்லுவாங்க தெரியுமா? இப்படி மடை மாற்றம் பண்ணி விட்ருவான். ரசூலுல்லா புகழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வஹாபிகள் அப்படிமா. ரசூலுல்லா தான் எல்லா புகழுக்கும் தகுதியானவங்க. மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ மக்கள் நபிகள் நாயகத்துடைய அருமை பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்கள் புகழ்றீங்களா, ஒரு வரையறைக்குள்ளால் வச்சு என்ன செய்யுங்க, புகழுங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் புகழ வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூலை நம்ம கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு வரையறை ஒன்று இருக்குது. வரையறையை தாண்டாதீங்க. ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சுக்கிடணும். அந்த ஃப்ரேமுக்குள்ளால் வச்சு என்ன செய்துக்கிடுங்க. ஃப்ரேமுக்குள்ளால்னா இப்படி நினச்சிக்கிட்டா ஃப்ரேமுக்குள்ளே போய் வச்சு அப்படி இல்லை. ஒரு வரையறை, ஒரு பார்டர் ஒன்று வச்சுக்கிடுங்க. அந்த பார்டருக்கு வரைக்கும் என்ன செய்துக்கிடுங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்ந்து தள்ளுங்க, நல்லா புகழுங்க. அந்த வரையறைக்கு மேலே இஸ்லாம் நமக்கு ஒரு கட்டுப்பாடுன்னு வச்சுக்க. அந்த கட்டுப்பாட்டை மீறி என்ன செய்துடாதீங்க, புகழ்ந்து போடாதீங்க. இது நான் சொல்லலை, அல்லாஹ்வுடைய ரசூலே அப்படி தான் சொல்லி தராங்க நமக்கு. என்னைய புகழுங்க, ஆனால் ஒரு கட்டுப்பாடுன்னு அந்த கட்டுப்பாட்டை மீறி என்ன செய்யாதீங்க, புகழாதீங்க. அப்படி தான் அல்லாஹ்வுடைய ரசூலே நமக்கு சொல்லி தராங்க. அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அந்த வரையறை என்னங்கிறது நான் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. அதாவது வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இறை தூதர் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள எப்படி புகழ்ந்தாங்களோ அப்படிலாம் புகழாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் அந்தஸ்துக்கு கொண்டு போகாதீங்க. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தாறுமாறாலாம் ஒன்றும் நீங்கள் புகழ வேண்டாம். நான் என்ன செஞ்சேன்னு என்ன சொன்னேன்னு அதை வச்சு புகழுங்க. நீங்கள் என்ன சொல்லணும் அப்படிங்கிற என்னுடைய விஷயத்தை நீங்கள் புகழ வேண்டும் என்றால் எப்படி புகழணும் அந்த வரையறையை சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். எப்படி சொல்கிறாங்க? ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலு. என்னையை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் எப்படி சொல்லணும்? நான் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறேன், அடிமையாக இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அடிமை தான். இந்த அடிமை ஸ்தானத்தில் இருந்து எஜமான ஸ்தானத்துக்கு கொண்டு போவாதீங்க. எஜமான் அல்லாஹ் மட்டும்தான். இதுதான் வரையறை. நான் வந்து அடிமையாகத்தான் இருக்கிறேன். அல்லாஹ்விற்கும் எனக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்னது? அல்லாஹு எஜமான், நான் அவனுடைய அடிமை. இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை மேலே வசதி போடாதீங்க. அடிமை அந்த வட்டம் இருக்குது இல்லை, அடிமை வட்டம், அந்த அடிமை வட்டத்துக்கு வெளியில் கொண்டு வந்து என்னை வந்து அடிமை இல்லைங்கக்கூடிய மாடலில் பேசி போடாதீங்க. ரசூலுக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலாக நான் இருக்கிறேன் இப்படி சொல்லி போடாதே சொன்னோன்னா அப்போ ரசூலுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம இருந்து போடாதீங்க. நீ மனுஷன், நான் ரசூல், அதே சமயத்தில் மனுஷன், இப்படி வச்சுக்கிடணும். அல்லாஹ்வுடைய ரசூலை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய அடிமை தான் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிமை என்ற வட்டத்தில் இருந்து வெளியில் கொண்டு போயிடாதீங்க. ஒன்று. இன்னொரு வரையறை என்னது? அதுக்காக என்னை தாறுமாறாக நினச்சி போடாதீங்க. நான் அல்லாஹ்வுடைய ரசூலாட்டு இருக்கிறேன். ரசூலு என்கிற மதிப்பை எனக்கு நீ தந்து தான் ஆகணும். ரசூலு என்கிற சிறப்பு எனக்கு தந்து தான் ஆகணும். நீ வந்து சாதாரண மனுஷனாட்டு இருக்கிற, நான் எப்படி இருக்கிறேன்? மனுஷனாட்டு இருக்கிறேன், ப்ளஸ் ரசூலாட்டும் இருக்கிறேன். அப்போ நீ வந்து என்னை மதிக்க வேண்டும் என்றால் ரெண்டு முறையில் மதிக்கணும். ரசூலுங்கக்கூடிய முறையிலையும் நீ என்னையை மதிக்கணும், மனிதனுங்கக்கூடிய முறையிலையும் என்னையை மதிக்கணும். இந்த மதிப்பு, இந்த புகழ் எல்லாமே என்னைய அடிமைத்தனத்தோ அந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே வசதி போடாதீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தராங்க. சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். சரிங்களா? அப்போ புகழக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. அல்லாஹ்வுடைய ரசூலை புகழுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறீங்க பாருங்கள், பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்டு, அல்லாஹ்வுடைய வீட்டில் உட்காந்துக்கிட்டு கண்டதையும், அது ஒரு சுபஹான மௌலுதுங்கிறது வந்து அது ஒரு நச்சுக்கருத்து. அதில் வந்து கிறுக்குத்தனமான கவிகள்லாம் இருக்குது, லூசுத்தனமான கவிகள்லாம் அதில் இருக்குது. சுபஹான மௌலுதில், சுபஹான மௌலுது வந்து பள்ளிவாசலில் வைக்கக்கூடிய புனிதமான புத்தகம் கிடையாது. அது ஒரு குப்பை தொட்டியில் போட வேண்டிய குப்பைகள். அதில் பேஜுக்கு பேஜ் என்ன இருக்குது? குப்பையினுடைய கருத்து இருக்குது, நச்சு கருத்து இருக்குது. ஆகனா அந்த சுபஹான மௌலுது வந்து பள்ளிவாசலில் படிக்கக்கூடாது. இப்போ நாளைக்கு ரபியுல் அவ்வல் 1 வந்துடுச்சா பள்ளிவாசலில் படிப்பாங்க. அந்த மஜ்லிஸில் போய் இருக்காதீங்க. சுபஹான மௌலுதுக்குன்னு சொல்லிவிட்டு பைசா கொடுக்காதீங்க கந்திரி சோறு ஆக்கிறதுக்கு. சுபஹான மௌலுதை வந்து பக்தியோடு தலையில் தொப்பி போட்டு உட்காந்துக்கிட்டு பக்தியோடு இருக்காதீங்க. அந்த மஜ்லிஸை கடந்து போயிடுங்க.
உங்கள் மொஹல்லாக்களில் பள்ளிவாசலில் ஓதுனோம்னா பள்ளிவாசல் நிர்வாகிகிட்டே கேளுங்க. எப்பா சுபஹான மௌலூது வந்து நச்சு கருத்துன்னு சொல்கிறாங்களே, அது என்ன ஏதும் கொஞ்சம் வரைக்கும் கேளுங்க. கேட்டோன்னு பள்ளிவாசலில் உள்ள இமாமு வஹாபி சஹாபிம்பார் விடாதீய. வஹாபி சஹாபின்னு சொன்னோம்னா நீங்கள் எப்படி கேட்டு கடந்து போகணும். எல்லா அனாச்சாரத்தையும் பள்ளிவாசல் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா அனாச்சாரமும் பண்ணுவதற்கு காரணம் என்ன? கேள்வி கேட்கக்கூடிய மக்களாட்டு இருக்கணும், கடந்து போகக்கூடிய மக்களாட்டு இருக்கக்கூடாது. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க, சுபான மௌலுதின் பேரால் 4 சட்டி நெய்ச்சோறு ஆக்கி போட்டுக்கிட்டு நாங்கள் எப்படி நிர்வாகம் எப்படி வச்சுட்டு இருக்கிறோம் பற்றியா? சுபஹான மௌலத்துக்கு 2 சட்டி சோத்தா ஆக்கி போட்டு நாங்கள் எப்படி நிர்வாகம் பண்ணுற பற்றியா? நாங்கள் தான் சுன்னு ஜமாத் அப்படிமா. அவ்வளவு போலி தத்துவங்கள் வச்சிங்களா. அப்போ நாளையிலேருந்து அந்த சுபஹான மௌலதை புறக்கணிங்க, அந்த சுபஹான மௌலதை படிக்காதீங்க. அந்த சுபஹான மௌலத்தில் நிறைய முன்னுக்கு பின் முரண் இருக்குது. அல்லாவின் மீது இட்டு கட்டுகிறார்கள், நபிகள் நாயகத்தின் மீது இட்டு கட்டுகிறார்கள், கேலியும் கிண்டலும் பண்ணுகிறார்கள், ஆத நபியின் மீது இட்டு கட்டுகிறார்கள், நபிகள் நாயகத்தை கடவுள் ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறாங்க, அல்லாவுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஆகையினால் அதெல்லாம் புறக்கணிங்க, சரிங்களா? அது இன்ஷால்லா என்ன ஏதுங்கிறத இது வரக்கூடிய காலங்களில் என்ன செய்வோம், பேசுவோம், தெரிஞ்சுக்கிடுவோம். ஜும்மாக்கெலாம் போங்க, தௌஹீது பள்ளிவாசலில் ஜும்மாக்கு போங்க. தௌஹீது பள்ளிவாசலில் ஜும்மாக்கு போனோம்னா சுபஹான மௌலூதில் என்ன குப்பைகள் இருக்குதுங்கிறத தெளிவாக சொல்லுவாங்க. அதை கேட்டுக்கிட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இமாம்கிட்ட போய் பேசுங்க. அந்த இமாமை கொண்டு வந்து தௌஹீது இமாம்கிட்ட பேச விடுங்க. மறுமையை பயந்துக்கிடுங்க. மறுமையில் ஜெயிக்கணுங்கக்கூடிய அடிப்படையில் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹ் நம்ம மேலே கோவப்படக்கூடாதுங்கக்கூடிய அடிப்படையில் பள்ளிவாசல் இமாம்கிட்ட போய் பேசுங்க. கூப்பிட்டுட்டு வாங்க. கூப்பிட்டுட்டு வந்து தௌஹீது இமாம்கள்கிட்ட சுபஹான மௌலூது கிதாபுடைய அஜரத்தை வர சொல்லுங்கள். இந்த வாசகத்துக்கு என்ன அர்த்தம், இந்த வாசகத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லப்பட்டு தௌஹீது இமாம்கள் கேட்பாங்க. அதுக்கு பதிலை சொல்லுங்கள். சும்மா கடந்து போய்கிட்டே இருக்காதீங்க. மறுமையும் சொல்லி போட்டு ஒன்று இருக்குது, விளங்கிச்சிங்களா? சரி. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.